இன்னைக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்னைக்கு சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு எதற்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது பற்றி ஸ்ரீனிவாஸ் அவர்களே ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மகளின் திருமணம் ஜனவரியில் நடக்க போகுது. என்னுடைய மகள் சுனந்தா அவர்களுடைய திருமண விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய வீட்டுக்கு இன்றைக்கி காலையில் போனோம். தலைவருக்கே உரித்தான அந்த இரக்கமுள்ளவராகவும் எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவராகவும் தலைவர் இருந்தார். அது அவருடைய வழக்கமான விஷயந்தான், ஒரே ஒரு ரஜினி சார் தான் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருந்தார். ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய ஃபேமிலி மொத்தமும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்த சமயத்தில் தலைவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்திருக்காங்க. அதே அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய தாயாரும் குடியிருந்திருக்காங்க. தலைவர் ஷூட்டிங்கு போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு முறை பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய தாயார் தலைவரை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வாங்க ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தலைவருக்கு அந்த டைம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால இல்லைங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் கிளம்பிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு இவர் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த டைமில் தலைவருக்கு இவங்க பாடகர் ஸ்ரீனிவாசுடைய அம்மா அப்படின்னு தெரியாது. சில தினங்கள் கழித்து தலைவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் தன்னோட உதவியாளரை கூப்பிட்டு, அந்த அம்மா அன்றைக்கி நீங்கள் காஃபி சாப்பிட கூப்பிட்டாங்க, அன்றைக்கி அவசரத்தில் போயிட்டேன், போய் கேட்டு வாங்க, இப்போ நான் வரலாமா அப்படின்னு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவருடைய உதவியாளர் போய் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தலைவர் அவங்க வீட்டுக்கு போய் காஃபிலாம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்க பாடகர் ஸ்ரீனிவாசுடைய அம்மா அப்படின்னு தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. தலைவருடைய அந்த குணத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? யாரோ கூப்பிட்டாங்க, இத்தனைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி பாடகர் ஸ்ரீனிவாசுடைய அம்மானு தெரியாது. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க, அவங்கக்கிட்ட மறுபடியும் நம்ம போகணுன்னா கூட அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போகிறது, இந்த மாதிரி குணம்லாம் யார்கிட்ட பார்க்க முடியும்? அதுவும் சூப்பர் ஸ்டார் இந்தியாவே கொண்டாடக்கூடிய, உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அத்தனை கோடி பேர் அவரை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் இவ்வளோ ஒரு எளிமையாக சிம்பிளாக இருக்கார் அப்படின்னா அதனால தான் அவர் இவ்வளோ உயரத்துக்கு போகிறாரு. அதை தான் பாடகர் ஸ்ரீனிவாசம் இந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.